மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உணவில்லாமல் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு அவருடைய அலுவலகத்தில் சைவ உணவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ உணவும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. அதே போல் விஜயகாந்த் தனது வீட்டிற்கு யார் வந்தாலும் அவங்கள சாப்பிட வைக்காமல் அனுப்பவே மாட்டார் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பின்னர் அவருடைய இந்த குணம் தான் பலராலையும் மெச்சி பாராட்டப்பட்டது. அவருடைய ரசிகர்கள், கட்சியினர் மட்டுமில்லாமல் பொதுமக்களுமே அவரை வள்ளல் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் அவருடைய மறைவுக்கு பின்னர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த சின்னத்திரை நடிகர் புகழ் அவரை போலவே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய அலுவலகத்தில் மக்களுக்கு உணவளிக்கிறதா கூறியிருந்தார். முதற்கட்டமாக தினமும் 50 பேருக்காவது உணவு வழங்குவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். அதை வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டுமே சொல்லாமல் சொன்னபடி அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதன்படி கலைஞர் நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் தினமும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நற்செயலை கடந்த 500 நாட்களாக நடிகர் புகழ் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. 500வது நாளை நிறைவு செஞ்சதை முன்னிட்டு சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்ற புகழ் அவர்கிட்ட ஆசி பெற்று வந்திருக்காரு. பின்னாடி செய்தியாளர்களிடம் பேசின அவர், விஜயகாந்தின் நினைவிடத்தில் வந்து உங்களைப் போலவே ஏழைகளுக்கு உணவளிக்கப் போவதாக சொல்லி 500 நாட்களுக்கு முன்னாடி இந்த செயலை ஆரம்பித்தேன். இப்போது கேப்டனின் அருளால் இதெல்லாம் நடந்து வருகிறது. 500வது தினம் என்பதால் அவரிடம் ஆசி வாங்கிய பின்னர் ஏழை மக்களுக்கு உணவளிக்கப் போகிறேன். நான் இந்த செயலை ஆரம்பிக்கும் பொழுது பலரும் 10 அல்லது 20 நாட்கள் மட்டுமே இவரால் உணவு வழங்க முடியும், அதன் பிறகு உணவு வழங்க முடியாது என்று கூறினார்கள். அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், என் காலத்திற்கு பிறகும் என் குழந்தைகளும் இதை தொடர்வார்கள். விஜயகாந்த் மறைந்த பொழுது அவரது அன்னதானத்தை பலரும் பாராட்டினர். எனவே நல்ல நிலையில் இருக்கும் நான் ஏழைகளுக்கு உதவலாம் என்று நினைத்துதான் இந்த செயலை ஆரம்பித்தேன். தற்போது 50 பேருக்கு மதியம் ஒருவேளை உணவளித்து வருகிறேன். இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து அதில் நிறைய சம்பாதித்தால் மேலும் நிறைய உதவிகள் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் சொல்லியிருக்காரு.